ஹாய் கைஸ், வாங்க. காஞ்சனா படத்தில் கிளைமேக்ஸில் வரோம்ல, அந்த அம்மன் கோவில் இதுதான். இதுதான் என்ட்ரன்ஸ். பார்த்தீங்களா, உள்ள கேட் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, போக முடியாது. இந்த கோவில் தான் அது, நல்லா பார்த்துக்கோங்க. அப்படியே வந்தீங்கன்னா அந்த வீடு, காஞ்சனா படத்தில் ஒரு வீடு வரும் இல்லைங்களா, அந்த வீடு தான் அது. இந்த படம் ஃபுல்லாகவே பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே இந்த கோவளம் பீச்சில் தான் எடுத்தாங்க. அந்த கோவிலை கிட்ட காட்டுறதுக்காக தான் நான் உங்களுக்கு இங்கே வந்தேன். நாங்கள் பீச்சுக்கு வந்தோம் இன்றைக்கி. அப்படியே அந்த வீட்டையும் அந்த கோவிலையும் உங்களுக்கு காட்டலான்னு தான் வீடியோ எடுத்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் யாரெல்லாம் இங்கே வந்திருக்கீங்க, இந்த கோவிலையும் இந்த வீட்டையும் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். மாடியில் நல்லா இருக்கா? வெளியில் ஒடியாந்து அப்படியே வெளியில் வரும்போது கரெக்டாக அந்த நம்ம பீச் தெரியும் பாருங்கள். வெளியில் அப்படியே என்ட்ரன்ஸில் இந்த பக்கமும் அந்த வீட்டுக்கு வழி இருக்குது. அந்த பீச் தான் இது. வாங்க கைஸ், அந்த வீட்டுக்கு முன்னே நான் வந்துட்டேன். அந்த வீட்டை தான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், எல்லோரும் ஒடியாருவாங்க பார்த்தீங்களா, அந்த வீடு அதுதான். தோப்புலாம் தெரியுதா உங்களுக்கு? சூப்பராக. அப்படியே கிட்ட போயிட்டு அந்த என்ட்ரன்ஸையும் காட்டுறேன் நான் உங்களுக்கு. சென்னையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க, நான் வெளியூரில் இருக்கிறவங்களுக்காக தான் சொல்கிறேன். பார்த்திங்களா, இப்போது இதெல்லாம் புதுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால் அது அப்படி தெரியுது. அப்படியே பார்த்திங்கன்னா பண்ணை வீடுகள் நிறைய இருக்கா. இதுதான் அந்த பிளேஸ். இங்கே பாருங்கள், மண் அள்ளி இப்படி காட்டுவாங்கல்ல அந்த ஹீரோயின், அப்படியே தாலி வரும் பாருங்க, அந்த இடம் தான் இது. பீச்சுக்கு வந்திருக்கோம். அப்படியே பீச்சை சுற்றி பார்த்துட்டு கடலில் விளையாடிட்டு குளிச்சுட்டு நாங்கள் அப்படியே வானம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, கடல்லேருந்து. அந்த கடல் பறவை பறந்து போகுது. அலைகளோட சத்தம் கேட்குதா உங்களுக்கு? அலைகளோட சத்தத்தில் என்னோடய பேச்சு உங்களுக்கு கேட்குதான்னு சொல்லுங்கள். இந்த வீட்டை காட்டுறதுக்கு நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்தேன். எங்கள் பசங்களாம் அங்கே பாருங்க, அங்கே இருக்காங்க. நான் இப்போல்லாம் வர வர ரொம்ப தைரியசாலியாகிடுறேன். எல்லாம் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க கடலில். கடல் அலை சத்தம் ஜாஸ்தியாக இருக்குது. கடலில் தண்ணி வந்து மட்டும் ஏறி இருக்குது. அது என்ன ரீசன்னு தெரியலை. கொஞ்சம் உள்ளதாக இருக்கும். நாங்கள் வரும்போதெல்லாம் அந்த பாறைகள் கிட்டே போய் உட்காருவோம். அப்போ தண்ணி கொஞ்சம் உள்ளதாக இருக்கும். அந்த மாதிரி பாருங்கள், அழகாக உட்காந்துட்டு இருக்காங்க தண்ணியில். நான் கடல்லேருந்து எவ்வளோ தூரத்தில் நிற்கிறேன்னு பார்த்தீங்களா? இங்கே நான் முருகனோட பேர் எழுதுகிறேன். அந்த முருகனை வந்து அந்த கடல் அலை தொடுதா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க. முருகா முருகா, நான் எழுதி முடிச்சதுமே வந்துட்டு கடல் அலை. சூப்பர், என்னோட முருகன் வந்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். நன்றி முருகா. இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் போகுது அந்த அலை. நான் எழுதுனதும் கிட்ட வந்துருச்சு. என்னோட முருகன் கூட இருக்காருன்றதை நான் நம்புறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். கோச்சிக்காதீங்க. பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். வீடியோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக தண்ணிக்குள்ளே போய் காலை வைக்க போகிறேன் நான். வாங்க போகலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டேன். கடல் அலை வேகமாக வருது 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 வருது. கடலில் குளிக்கிறது எனக்கும் பிடிக்குங்க. பசங்க குளிக்கிறாங்க. எவ்வளோ தூரம் வந்துருச்சு. அலைகள் தள்ளுது, இழுக்குது இழுக்குது. அம்மாடியோ, இந்த அலை என்னை இழுத்துக்கிட்டே இருக்கு. நான் தூரம் போயிடுறேன். கடல் அலைகள் நம்ம காலை உரசுறது நல்லா இருக்குல்ல. வா வா அலையே, கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா. நன்றி. கடல் அலை கொஞ்சம் திருச்செந்தூரில் விஸ்வரூபமே வேலையா. சூப்பர் ஷாட். இப்போ நான் எடுக்காத விட்டுட்டேன். அலை வந்து அந்த கடலுக்கு மேலே எகறி வந்துச்சு. ஏய், பார்த்து குளிச்சு தேர்ந்துச்சு வா. ஓ நல்லா இருக்குல்ல. வாங்க 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 அலைகளா.